இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தெரிவிக்கிறேன். ஆமென். ஹாய் கேரி. எனக்கு கட் பண்ணிருக்கேன். எனக்கு அதோடய கட் பண்ண எப்படி ரோல்லே போட்டோம், அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். அதை கேரி பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். ஆனால் நிறையா சொன்னால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை ஒன்று, நான் கம்மியாக சொல்கிறேன். அவனை பற்றி சொல்லணும் சொல்லிகிட்டே போகலாம். பட்டு என்ன சொல்கிறது, இப்போ டக்குன்னு கட்டன் ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏதோ பிரச்சனை, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை. அப்படியா, இதான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை, என்ன உனக்கு என்ன தேவை, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் இந்த பிரச்சனை இந்த சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ் மேக்ஸ் பார்த்திக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தா அது சால்வ் ஆயிரும். அந்த மாதிரி தான் அது பேசுவோம். கேரி பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இன்னோசென்ட்டாக க்யூட்டாக இருப்பார். பட் he is not what he shows. Like, he is a total different personality and he is something that people get inspired of. ரெண்டு ஸ்னாப் பட் எடுத்துட்டு போயிடலாம், வெளிச்சம் போயிடும். பாடி with your head in mud, everything is fine, we've still got the reading shoot la பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேசியிருப்பாங்க. அந்த காலம் மாதிரி கல்யாணத்தை நீங்க பாக்குறதுலாம் இப்ப கிடையாது. அதனால ரொம்ப பொருத்தமான ஜோடி, பார்க்க அழகா இருக்கு. இதே மாதிரி மனமொத்த தம்பதிகளாக வாழ்நாள் முழுக்க இங்க இருக்கிறவங்க எல்லா சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன். தங்கச்சி மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே மாட்டா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாள். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாள். லைக் வீட்டில் எது நான் போய் கேட்டாலும் அவங்க வேணான்னு சொல்லிட்டா உடனே சப்போர்ட் பண்ணி உடனே அது ஓகே பண்ணி கொடுத்துருவா. அந்த மாதிரி இது. நம்பிக்கையா இருந்து உங்களுடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்னைக்கு பிள்ளைகள் டெல்லி வரைக்கும் போய் என்னோட பிளாட்டனை பார்க்க எவ்வளவு பெருமையா இருக்கு. அவங்க
கை ஆட்டி ஆட்டி பேசுகிறனால ஏஆர் ரஹ்மான் நினச்சிக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் சொல்கிறேன், எனக்கு அப்படி பேசினா தான் வரும். நானும் அண்ணனும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஐ மீன் சென்னையில். இப்போது இவன் எங்கே இருப்பான். இப்போ நான் அந்த வீட்டுக்கு நான் போகும்போது கூட அவன் அங்கே இருக்க மாட்டான், அவன் இங்கே இல்லை அப்படின்னால ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு கைடு மாதிரி, எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒரு பரிச்சை இல்லை. கேரி எனக்கு கிடைச்ச ஒரு தமிழ் கைடு, கோனார் கைடு மாதிரி. இது படித்தா அந்த வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் கிளியர் ஆகிடலாம். அந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாத நேரத்துலையும் என் கூட இருந்த ஒரு அம்மா அப்பாவை நான் கேரியை நான் சொல்வேன். நான் ராகம், அந்த ராகம் எங்க குடும்பத்துக்கு சுத்த விளக்கு. ஆமா, we are very lucky to get a அண்ணன் கேண்டிடேட் வேணாம் அப்படின்னா இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கேரிக்கு கல்யாணம் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய தம்பிங்க உண்டு, பட் கேரி மாத்திரம் தான் எனக்கு அண்ணன். லைக் எனக்கும் அவனுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். லைக் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த சைல்ட்ஹுட் நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒட்டுக்காவே தான் வாழ்ந்தோம். இப்போ தான் அப்படியே ரொம்ப அப்படியே பாச மலர் பிணைப்புகளாக இருக்கும். அப்போ பயங்கரமாக கட்டிட்டு அடிச்சுட்டு சண்டைலாம் நாரும். அவனை கடித்தெல்லாம் வச்சிருக்கா, நிறைய அழுது இருக்கோம், அதெல்லாம் இருக்கு. பட் தென் அவன் 2 பேருமே அப்படியே ரொம்ப பாசமலர். இந்த ஜென்ரேஷன் பாசமலர் தான் நாங்கள் 2 பேரும். ஸோ எல்லா அண்ணன் தங்கச்சி சாங்குக்கு எல்லாத்தையும் போட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஆமாம், என்னோட அண்ணா அவன் மட்டும்தான். காலேஜ்க்கு ரிலேட்டட் ஏதாவது வாங்கணும்னா இல்லை ஸ்கூலுக்கு ரிலேட்டடாக ஏதாவது வாங்கணும்னா கேரண்ண வந்துடுவாங்க. இல்லை சப்போஸ் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா இல்லை பக்கத்தில் க்ராசரி ஷாப் போகணுன்னா கூட துணைக்கு வந்துடுவாங்க. தனியாக எங்கேயும் கடைக்கு போகிறேன்னு சொன்னால் இருடி நீ தனியாலாம் போவேணா, நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பவுமே என்னை தனியாக விட்டதே இல்லை, ரொம்ப கேரிங். இன்னொன்று வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருப்பாங்க. சப்போஸ் வெளியெல்லாம் பப்ளிக் போகிறோன்னா முன்னாடி அவங்க ரோரி எல்லாருமே சேர்ந்து எங்களை எப்பயுமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக தான் வச்சுருந்தாங்க, பத்திரமா வச்சுருப்பாங்க. எல்லா பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுக்குற, ரொம்ப பாசமாக இருக்க, இந்த மாதிரி தங்கச்சிட்ட பாசமாக இருக்கக்கூடிய, எல்லார்ட்டையுமே நல்லா கைண்டாக நல்லா நடந்துக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி ஹீரோ. சகனாகிய நீர் ஹாரி டான் ஆகிய இவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? இந்த மணமக்களை திருமணத்துக்கு கொடுக்கின்றேன். சகனாகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் நிறைவு வரை கடவுளுடைய தூய நிலைப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கின்றேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ரூம்ல வந்து
ரொம்ப மிஸ் பண்ணுவேன். காலேஜ் போயிட்டு வரப்ப அவள் இல்லை அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். அவங்களும் ரொம்ப சண்டை போடுவாங்க, ரொம்ப ஆர்கியூலாம் பண்ணுவா அவள் என்னை விட. ஆனால் அதான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அம்மா அப்பா தான். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.